ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூசர் ட்ரேடர் ஜோன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம செப்டம்பர் 25 பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பைரி அப்போ நம்ம பண்ண ட்ரேட்ஸ் தான். இன்றைக்கி செகண்ட் பிளேஸில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா நேற்று நிஃப்டி ரிஜெக்ட் ஆன அந்த பிளேஸ் தான். அதை தாண்டி போகிறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குமா என்னன்னு தெரியல. பட்டு உடச்சிட்டு போவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ப்ரீவியஸ் டேட்டா வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்டு நிஃப்டி ஏறிக்கிட்டே இருக்கோ தவிர எதுக்கு ஏறுது என்ன ஏறுதுன்றதே தெரியாத மாதிரி தான் ஏறிட்டுருக்கு. எல்லா செக்டரும் ஆவரேஜாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. பட் நிஃப்டி மட்டும் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஸோ 26,000 நிஃப்டியில் ஒரு ரவுண்ட் நம்பரு. ஸோ நிஃப்டியை பேஸ் பண்ணி நான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை வந்து பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரிஜெக்ஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஸோ அந்த ரிஜெக்ஷனுக்கோசரம் 54,000 அப்படின்ற ஒரு ரவுண்ட் நம்பரில் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து ட்ரேட் எடுத்தேன், பிஇ சைடு. பட் வந்து பிஇ சைடில் நான் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அரௌண்ட் ஒரு 120 சம்திங்கில் எடுத்தேன். அங்கேருந்து கீழே போயிட்டே இருந்தது. 108, 98, 92 எல்லாத்துலேயுமே நான் வந்து ஆவரேஜ் பண்ணேன் கொஞ்சம். ஸோ கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கீழே போனதால் அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸான 54,100 பிஇயும் எடுத்தேன். ஏன்னா வந்து அட் த மணியில் அது இருந்ததால். ஸோ ஏன்னா கொஞ்சம் அது பூம் ஆகும். கரெக்டாக நான் ட்ரேட் பார்க்கும்போது ஒரு 130 ரேஞ்சில் இருந்தது. ஆனால் கொஞ்சம் வந்து ஒரு 30-40 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி கீழே விழுந்தாலே இது வந்து ஒரு 180 சம்திங் போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் பேங்க் நிஃப்டியில் வந்து 54,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து 120க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது இது 180 இருந்தது. டக்குன்னு பார்க்கும்போது 130 இருந்துச்சு. ஸோ லைட்டாக வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்தாலும் நம்மளுக்கு வந்து தேவையான ப்ராஃபிட் எடுத்துடலாம், சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இது 134.80 வந்து இது எடுத்திருந்தேன். ஸோ கரெக்டாக ஒரு ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அந்த ரிஜெக்ஷனை யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி ட்ரேடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இந்த ரிஜெக்ஷனை வந்து யூஸ் பண்ணேன். ஸோ ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். பட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இங்கேருந்து டே லோ வரையுமாவது வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் மேலே தான் போகுது. அதான் ஏன்னா எதுக்கு ஏற்றுறாங்கன்னு தெரியாமல் தான் ஏற்றிட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் எப்போ வேணாலும் ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். போத் சிஇபி ரெண்டுலேயுமே வந்து நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்க முடியல. ஸ்விங் தான் வந்துட்டுருக்கு. நேற்றும் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் நல்ல ஸ்விங் வந்துச்சு. பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சைடை ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஹோல்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா சிஇபி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வீணாக வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நிஃப்டியில் இதுவரையும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா 26,000ன்றது ஒரு ரவுண்ட் நம்பர் அப்படின்ட்டு. ஆனால் கரெக்டாக 25,950 ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.